கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்ப த்ரில்லிங்கான எபிசோடு தான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நைட் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபா இருக்கிற இடத்த தேடி ஒரு பக்கம் கார்த்தி, துங்கா, ஐஸ்வர்யா 3 பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. தீபாவை தேடி போற வழியில துங்காவுடைய கையில தீபா போட்டோ இருக்கிறத ஐஸ்வர்யா பாக்குறாங்க. இவங்க யாரா இருப்பாங்க? இதுவரைக்கும் நம்ம இவங்கள பார்த்ததே இல்லையே. தீபாவுடைய போட்டோவை கையில வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணை தேடிட்டு இருப்பாங்களோ? எதுக்கும் இவங்களை விசாரிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா துங்காவோட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க நீங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா ரோட்டில் போனால் பேசாமல் போகணும், தேவையில்லாமல் எதுக்காக என்னோட விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கிற? சார், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு யார் வேணும், நீங்கள் யாரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களே அந்த பொண்ணு பேர் தான் கீதாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அப்போ தீபா அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த கீதா தான் நம்ம வீட்டில் இருக்கிறா போல். அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னது கரெக்டு தான். தீபாவுக்கு இன்னும் சுயநினைவே வரல, அவள் முழு மயக்கத்தில் தான் இருக்கிறா. அப்போ தீபா வேறு எங்கேயோ இருக்கிறா. அதனால தான் கார்த்தி இவளை கூட்டிகிட்டு தீபான்னு சொல்லி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் போல். நம்ம அந்த கீதாவை பேசாமல் இவங்கக்கிட்ட மாட்டி விட்டுட்டா இப்போ அந்த வீட்டில் இருந்து அந்த கீதா போயிடுவா. அதுக்கப்புறமா அந்த தீபாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டியாரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சார், இந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்கிறா, ஆனால் அவள் பேர் கீதா இல்லையே, தீபாவே. தீபாலாம் இல்லை, அவள் ஒரு ஃப்ராடு. என் தம்பியை கொலை பண்ணிட்டு இங்கே எஸ்கேப் ஆகிட்டா. அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் என் ஆட்களும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு துங்கா சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கிறா. நீங்கள் சந்தேகப்படுற கீதாவா அவங்களாம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. சரி, நாங்கள் உடனே கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் துங்காவை கூட்டிக்கிட்டு கார்த்தியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. துங்காவை பார்த்த உடனே கீதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே கார்த்திக் கால் பண்ணுறாங்க. அந்த துங்காவும் துங்காவுடைய ஆட்களும் என்னை தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் அண்ணி ஐஸ்வர்யா அவங்க கூட சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யா அண்ணி தான். நீங்கள் தீபா இல்லை அப்படிங்கிற விஷயம் ஐஸ்வர்யா அன்னிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் போலீஸை கூட்டிகிட்டு அங்கே தான் வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஐஸ்வர்யா பயங்கர கோபத்தோட ஏ கீதா இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அபிராமி வர்றாங்க. என்ன ஐஸ்வர்யா, கீதாவா? கீதாங்கிற பேர் நம்ம வீட்டில் யாருக்குமே இல்லையே, நீ யாரை கூப்பிடுற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, தீபாவா நம்ம வீட்டில் இருக்கிறாள், அவள் பேர் தான் கீதா. நம்ம தீபா இன்னும் எங்கேயோ உயிரோட இருக்கிறா. நம்ம தீபாவுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு நம்ம வீட்டில் தீபாங்கிற பேரில் இவ நடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம கீதாவும் மாடியில் இருந்து இறங்கி வர்றாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் முகத்தில் பயத்தையும் காட்டிக்காமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஏ கீதா, என் தம்பியை கொலை பண்ணிட்டு நீ இங்கே சேஃப்டியாக ஒளிஞ்சுக்கிட்டா உன்னைய எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? உன்னைய கொலை பண்ணுறதுக்காக தான் நானும் என் ஆட்களும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் கீதாவுடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க துங்கா. வசமாக சிக்கிக்கிட்டு எதையுமே பண்ண முடியாமல் நம்ம கீதாவும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கார்த்தியும் நம்ம போலீஸும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க.